மேம் அடுத்த கண்டஸ்டன்ட்ஸ்லாம் மேடம் பிக் பண்ணிடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். வாங்க உட்காருங்க. வாங்க சார் உட்காருங்க. மேடம் இந்த குக்கரி காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்கோம். காம்படிஷன் பத்தி கொஞ்சம் டீடைல் சொல்ல முடியுமா? சொல்றேம்மா. ஒரு குடும்பத்துல இருக்க 3 பேரு 4 பேருன்னு ஒரு டீமா கலந்துக்கலாம். குடுக்குற டாஸ்க பொறுத்தும் நடக்கிற ரவுண்ட்ஸ பொறுத்தும் அது 2 பேரா இல்ல 3 பேராங்கறத ஜட்ஜஸ் முடிவு பண்ணிக்குவாங்க. சரி. ஒவ்வொரு ரவுண்ட்ஸ்லயும் ஒரு டாஸ்க் இருக்கும். அது எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்கணும். இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்டு ஜெயிக்கிற அந்த டீம் லீடருக்கு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல செஃப்புக்கான வேலை வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, கேஷ் பிரைஸ் 5 lakhs இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, படிச்சவங்கள மட்டுமே வேலைக்கு ஆள் எடுக்காம திறமைக்கு மரியாதை கொடுத்து வேலைக்கு ஆள் எடுக்கிற நோக்கம் தான் இதுல முழுக்க முழுக்க இருக்கு. ஒரு சில பேர் கோர்ஸ் முடிக்காம இருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு நேச்சுரலாவே நல்லா சமைக்கிற கைப்பக்குவம் இருக்கும். அந்த மாதிரி திறமையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வேலை கொடுக்க போறோம். மேடம் உங்க நோக்கமே தனித்துவமா இருக்கு. திறமையானவங்களை அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். வேற ஏதாச்சும் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கா மேம்? வேற எதுவும் இல்ல சார். மத்த விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு ரவுண்ட்லயும் ஜட்ஜஸ் சொல்லுவாங்க. வேற எதுவும் இல்ல. என்னங்க பிடிங்க, இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அந்த ரூம்ல ஷோ மேனேஜர் இருப்பாரு, அவர்கிட்ட கொடுங்க. அவர் உங்களை இன்டர்வியூ பண்ணி அடுத்த ரவுண்டுக்கு உங்களை செலக்ட் பண்ணி அனுப்புவாரு. அதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா போட்டியில கலந்துக்கலாம். தேங்க்யூ மேம். ஆல் தி பெஸ்ட். உட்காரி எழில். கையில் அது கூட ஃபார்ம் புடி ஃபில் பண்ணலாம்.